அன்புள்ள பக்தி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்ற பகுதியினை நாம் பார்க்க போகிறோம். 2வது அத்தியாயத்தின் பெயர் சாங்கிய யோகம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சஞ்சயன் சொல்கிறான், அர்ஜுனன் இரக்க சுபாவத்தினால் கண்ணீர் மல்க இருப்பதை பார்த்து கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார், அர்ஜுனா, இந்த நெருக்கடியான நிலைமையில் உனக்கு கலங்கம் எங்கிருந்து வந்தது அர்ஜுனா? நீ கலங்கக்கூடாது அர்ஜுனா, கண்ணீர் விடாதே. இது உனக்கு புகழை தராது. மனசோர்வை உதறிவிட்டு எழுந்திரு அர்ஜுனா. ஒரு நல்ல போர் வீரனுக்கு கண்களில் கண்ணீர் வைக்கப்படாது. அழப்படாது அர்ஜுனா என்று கிருஷ்ணர் ஆறுதல் கூறுகிறார். அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, பூஜிக்க வேண்டிய பீஷ்மர், துரோணாச்சாரியார் அனைவரையும் கொன்றுவிட்டு நான் எப்படி மனதார நிம்மதியாக இருக்க முடியும் அர்ஜுனா? கிருஷ்ணா, ஆகவே என்னால் கொல்ல முடியாது கிருஷ்ணா. அதற்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கொள்ளட்டும். நான் பிச்சை எடுத்தாது பிழைத்துக் கொள்கிறேன் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறார். அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பது அனைத்திலும் இரத்த கரைகள் படிஞ்சிருக்கும். அந்த பாவம் நம்மளை விட்டு போகாது கிருஷ்ணா. 7 ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய பாட்டனார் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், உடன் பிறப்புகள் அனைவரையும் கொன்றுவிட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியாது கிருஷ்ணா. அதற்கு பதிலாக நாம் பிச்சை எடுப்பதே மேல் கிருஷ்ணா. நாம் அனுபவிப்பவை அனைத்திலும் அவருடைய இரத்த கரை படிஞ்சிருக்கும் என்று அர்ஜுனன் கூறுகிறார். கிருஷ்ணா, எனக்கு எது நன்மையை தருமோ எனக்கு அதை சொல் கிருஷ்ணா. நான் உன்னை சரணடைந்து விட்டேன் கிருஷ்ணா. எனது மனம் கலங்குகிறது கிருஷ்ணா. எனது உடல் நடுங்குகிறது கிருஷ்ணா. என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை கிருஷ்ணா. இதை நினைத்து நினைத்து என்னை புத்தி பேதலிக்கிறது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறார். ஆகவே நான் போர் செய்ய மாட்டேன் என்று அர்ஜுனன் கூறுகிறார். உடனே கிருஷ்ணர், அறிவாளிகள் இறந்தவர்களை பற்றியோ பிழைத்திருந்தவர்களை பற்றியோ வருந்த மாட்டார்கள். இந்த ஆத்மா ஒருவரை கொல்வதும் இல்லை, ஒருவரால் கொல்லப்படுவதும் இல்லை. இந்த ஆத்மா எப்போதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா பிறப்பற்றது, நிலையற்றது அர்ஜுனா. இந்த சரீரம் கொல்லப்பட்டாலும் இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை அர்ஜுனா. இதை நன்றாக புரிந்துகொள். எப்படி ஒருவன் நைந்து போன துணிகளை தூக்கி எறிந்துவிட்டு தள்ளிவிட்டு புது துணிகளை அணிந்து கொள்கிறானோ, அதை போல இந்த உடலை விட்டு புது உடல்களை அடைகின்றது ஆத்மா என்ற கிருஷ்ண பரமாத்மா ஆறுதல் கூறுகிறார். ஆகவே ஆத்மாவுக்கு, நல்ல ஆத்மாவுக்கு என்றுமே அழிவில்லை. ஆகவே நீ சோகத்தை விட்டுவிட வேண்டும். மனம் கலங்காதே அர்ஜுனா. ஒரு உண்மையான போர் வீரன், சத்திரியனுக்கு இது அழகல்ல அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எப்படியும் பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். என்றாவது ஒரு நாள் நாம் போகத்தான் வேண்டும். பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். மரணம் அடைந்தவனுக்கு பிறப்பதும் நிச்சயம். ஆகவே இந்த ஆத்மா அழிக்க முடியாதது அர்ஜுனா. நியாயமான போரை காட்டிலும் சத்திரியனுக்கு வேறு புகழ் கிடையாது. போர் புரிவது புண்ணியம். கடமை செய்வதில்தான் உனக்கு இருக்கிறது. அதனுடைய கர்மத்தில் பின் விளைவுகளை பற்றி நீ நினைக்கக்கூடாது அர்ஜுனா. ஒருவேளை நீ போர் புரியாவிட்டால் பாவத்தை அடைவாய். நீ கொல்லப்பட்டால், இந்த போரில் கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடைவாய். போரில் வெற்றி பெற்றால் இந்த ராஜ்யத்தை அடைவாய்.
அதை நீ மனதில் வைத்துக்கொள் அர்ஜுனா. ஆகவே எப்பொழுதுமே பாவத்தை தான் அடைவாய் போர் புரியாவிட்டால். நீ பயத்தால் தான் போரை விட்டாய். புறமுதுகு காட்டிவிட்டான் அர்ஜுனன், போருக்கு பயந்து ஓடிவிட்டான் என்று வீண் பழி சொல் வரும். ஒரு உண்மையான போர் வீரன் சத்திரியனுக்கு இது அழகல்ல அர்ஜுனா. நன்றாக யோசித்துப்பார். போருக்கு பின் வாங்காதே அர்ஜுனா. வீண் பழி சொல் வரும். உன்னுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும் அர்ஜுனா. சுக துக்கங்களை, லாப நஷ்டங்களை சமமாக கருத வேண்டும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும். அனைத்தையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும். சாங்கிய முறையில் ஆத்மாவை அறியும் முறையை சொன்னேன். இனி யோக முறையில் சொல்கிறேன் அர்ஜுனா. வேதங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ், நீ இந்த 3 குணங்களை வென்றவனாக இருத்தல் வேண்டும். தாகம் எடுத்தவன் தனக்கு தேவையான நீரை மட்டும் குளம் குட்டைகளுக்கு செல்லும் போது தனக்கு தேவையான நீரை மட்டும்தான் பருகுவான். அவனால் அனைத்து நீரையும் எடுத்துக்கொண்டு வர முடியாது அர்ஜுனா. ஆகவே உனக்கு தேவையானது என்ன? போர் புரிவாய், வெற்றி புரிவாய், கடமையை செய்வாய், புண்ணியத்தை செய்வாய். அந்த புண்ணியத்தில் உனக்கு நல்லது நடக்கும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் ஆறுதல் கூறுகிறார். கருமத்தை செய்வதில்தான் உனக்கு அதிகாரம், அதன் பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று கிருஷ்ணர் அறிவுரை கூறுகிறார். உன்னுடைய புத்தியில் மனதை செலுத்து. துன்பங்கள் வரும்போது கலங்காதவன், ஆசை, பயம், கோபம் நீங்கப்பட்டவன், சதி பிரதக்ஞன் என்று பெயர் அவனுக்கு என்று கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு மனிதன் அந்த புலன்களை அடக்கி இனி என்னையே கருத்தில் கொண்டு மனதை நிலைநிறுத்த வேண்டும். புலன்கள் எவனுடைய வசத்தில் உள்ளனவோ, அதாவது ஐம்புலன்களை எவன் அடக்கி ஆள்கிறானோ அவனுடைய ஞானமே நிலை பெற்றதாகும். எப்பொழுதுமே நிலை பெறாதவனுக்கு அந்த மனதை நிலைநிறுத்த முடியாது. மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் விஷயங்களை நினைக்க நினைக்க அவற்றில் பற்றுதல் உண்டாகிறது. அந்த பற்றினால் ஆசை உண்டாகிறது. ஆசையினால் கோபம் உண்டாகிறது. கோபத்தினால் மோகம் உண்டாகிறது. மோகத்தினால் ஞாபகம் தடுமாறுகிறது. ஞாபக தடுமாற்றத்தினால் விவேகம் அழிந்து போகிறான். விவேகம் அழிந்தால் அவனே அழிந்து போகிறான். விருப்பு வெறுப்புகளை நீக்கி ஆத்மாவுக்கு கட்டுப்பட்ட புலன்களால் விஷயங்களை அனுபவிக்கும் தன்னடக்கம் உள்ள மனிதன்தான் மன சாந்தியை அடைகிறான் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அறிவுரை கூறுகிறார். மனம் நிலைக்க பெறாதவனுக்கு ஞானம் கிடைக்காது. அத்தகையவனுக்கு ஞானத்தை பற்றிய எண்ணம் உண்டாகாது. அந்த எண்ணம் உண்டாகாதவனுக்கு சாந்தி உண்டாகாது. சாந்தி இல்லாதவனுக்கு சுகமேது அர்ஜுனா. நன்றாக நீ நினைத்துப்பார். ஆகவே காற்று ஓடத்தை இழுத்து செல்வதைப் போல இந்த அலைபாயும் மனத்தினை இழுத்து செல்கிறது. ஆசைகளை நாடுபவன் சாந்தியை, மன சாந்தியை அடைய மாட்டான். ஆகவே நீ நன்றாக யோசித்துப்பார் அர்ஜுனா. போர் புரியாமல் இருந்தால் வீண் பலிகள் வரும். அனைவரும் உன்னை கேலி செய்வர். நீ போரில் கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடைவாய். போரில் வென்றால் உனக்கு ராஜ்யம் நல்லபடியாக கிடைக்கும். ஆகவே நீ அறிவாளியாக இருந்தாலும், முயற்சி செய்பவனாக இருந்தாலும், குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய புலன்கள் மனதை பலாத்காரகமாக உனக்கு இழுத்து செல்கின்றன. நன்றாக யோசித்துப்பார் அர்ஜுனா என்று அவர் அறிவுரை கூறுகிறார். ஆக இந்த சாங்கிய யோகத்தில் மனம் கலங்கிய அழுது கொண்டிருக்கும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் நன்கு அறிவுரைகளை கூறுகிறார். ஆத்மா என்றால் என்ன? உடல் என்றால் என்ன? உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த உடலை விட்டு வேறொரு உடலை மனிதன் அடைவான் என்று அவர்
நன்றாக அறிவுரை கூறுகிறார். அதனை நாம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். எப்பொழுதுமே மனிதனுக்கு அனைத்தும் ஒன்றுதான். சுகம், துக்கம், இன்பம், துன்பம், வாழ்க்கையில் அனைத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும். மனிதனுக்கு அனைத்துமே சமம்தான். ஆகவே அலையாத மனத்தினனாய், அச்சம் ஒளிந்தவனாய், பிரம்மத்தில் நிலை பெற்றவனாய் இருப்பவனே ஞானம் கொண்ட முனிவன் எனப்படுகிறான் அர்ஜுனா. ஆகவே உன்னுடைய கடமையை செய். கடமையை செய்வதில் தான் உனக்கு இருக்கிறது பலனை. கர்மத்தை எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்காதே என்று அவர் அறிவுரை கூறுகிறார். அதிகம் குழப்பமடைய வேண்டாம் என்று அவர் அறிவுரை கூறுகிறார். ஆகவே இந்த கர்ம மார்க்கத்தில் நிச்சய புத்தி ஒன்றே. நிச்சய புத்தி இல்லாதவர்களிடத்திலுள்ள புத்தியோவெனில் பல கிளைகளாக பிரிந்தும் முடிவில்லாமலும் இருக்கும். சாங்கிய முறையில் ஆத்மாவை அறியும் வகையை இதுவரை கிருஷ்ணர் சொன்னார். ஆகவே எப்பொழுதுமே மனிதனுக்கு நிலையில்லாத புத்தி இருக்கக்கூடாது. ஐம்புலன்களையும் அடக்க பழகுதல் வேண்டும். மனம் பயிற்சி செய்தல் வேண்டும். நன்றாக பயிற்சி செய்தாலே மனதினை நாம் அடக்கலாம். புத்தியோகத்தில் இருந்து கர்மங்களால் ஏற்படும் பயனை துறந்தவர்களான ஞானிகள் பிறவித்தலையிலிருந்து விடுபட்டு எத்தகைய தீங்கும் இல்லாத பரமபதத்தை அடைகிறார்கள். ஆகவே போர் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அர்ஜுனா. கண் கலங்காதே, கவலைப்படாதே, எழுந்திரு அர்ஜுனா என்று அறிவுரை கூறுகிறார். ஆகவே துன்பங்கள் நேரும்போது மனம் கலங்காதவன், இன்பங்கள் வந்தபோது பற்றற்றவன், ஆசை, பயம், கோபம் இவைகள் நீங்கப்பட்டவன். இத்தகைய முனிவனுக்கு தான் சதி ஸ்தி தப்ரஜன் என்று பெயர். அவற்றை ஆமை தன் அவயவங்களை இழுத்து கொள்வது போல எப்போது புலன்களை அவைகளின் விஷயங்களில் செல்லாமல் நாற்புறமும் இழுத்து கொள்வானோ அத்தகவனுடைய புத்தி ஒரு நிலையுள்ளதாகும். ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நுகர்ச்சி பொருள்களிலிருந்து அகன்று நிற்கிறான். ஆனால் அதன் ருசியில் இருந்து அவன் அகல்வதில்லை. அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் அறிவாளியாக இருந்தாலும் முயற்சி செய்பவனாக இருந்தாலும் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய புலன்கள் மனதை பலாத்காரமாக இழுத்து செல்கின்றன அர்ஜுனா. அந்த புலன்களை எல்லாம் அடக்கி நீ என்னையே மனதில் நிறுத்தி என்னிடம் அனைத்தையும் சரணடைந்து விடு. மனதை நிலைநிறுத்த வேண்டும். புலன்கள் எவனுடைய வசத்தில் உள்ளனவோ அவனுடைய ஞானமே நிலை பெற்றதாகும். ஆகவே நிலை பெறாதவனுக்கு விவேகம் இல்லை. அவனுடைய புத்தி வேலை செய்யாது அர்ஜுனா. மனம் கலங்காதே. ஒரு சத்திரியனுக்கு, ஒரு நல்ல போர் வீரனுக்கு அழகு நன்றாக போர் செய்தல். நீ போர் புரிந்தால் கட்டாயம் வெற்றி பெறுவாய். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். ஆக சாங்கிய யோகத்தில் நாம் இதுவரை இந்த விஷயங்களை பார்த்தோம். பகவானுடைய கருணையினால் அனைவரும் நன்றாக இதனை கேட்டு இன்புறுமாறு கிருஷ்ணனுடைய பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கீதையை தினமும் ஒரு 2 பக்கங்களாக படியுங்கள். உங்களுடைய உடல் நன்றாக இருக்கும், நோய் நொடிகள் நீங்கும், ஆயுள் பெருக்கம் உண்டாகும், சுபகாரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, மனம் குழப்பமடையாது, வீண் ஆசைகளை விட்டு ஒழிக்கலாம். தினமும் காலை மாலை 2 வேளையாவது ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சென்றுவிடும். இதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். ஆகவே நான் தங்களுக்கு சொல்லும் அறிவுரை, கிருஷ்ணரை சரணடைந்து விடுங்கள். வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும், ஆயுள் பெருக்கம் உண்டாகும், நோய் நொடிகள் அனைத்தும் விலகும் என்பதில் உறுதியாக இருங்கள்.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே.